வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம வீட்டுல சாமி கும்பிடும் போதும் சரிங்க, கோவில்கள்ல சாமி கும்பிடும் போதும் தேங்காய் உடைக்கிற பழக்கம் ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. ஒரு தேங்காயை எடுத்து கல்லுல போட்டு உடைக்கிறதோட இந்த சடங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்குள்ள நிறைய ஆழமான அர்த்தங்களும் நம்பிக்கைகளும் மறைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு தேங்காய் உடைப்பதன் பின்னாடி இருக்கிற இந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தேங்காய் உடைப்பதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட நான் அப்படிங்கிற எண்ணத்தை, அதாவது ஈகோவை, அகந்தையை உடைக்கிறது தான். நம்ம எல்லாருக்குள்ளயும் நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னாலதான் இது ஆச்சு அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த அகந்தை தான் பல பிரச்சனைகளுக்கும் காரணம். தேங்காயோட வெளிப்பக்கம் எவ்வளவு கெட்டியா உறுதியா இருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அது நம்மளோட அகந்தையை குறிக்குதுங்க. அதை உடைக்கிறப்ப சாமி முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, நீதான் எல்லாம் அப்படின்னு சரணாகதி அடையிறத காட்டுது. என்னதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் சாமிக்கு முன்னாடி நாம ஒரு துரும்பு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த சடங்கு. தேங்காயோட உள்ள இருக்கிற வெள்ளையான சுத்தமான சதை இருக்குல்ல, அது நம்மளோட தூய்மையான மனசை குறிக்குதுங்க. நம்ம மனசுல நிறைய கவலைகள், கோபங்கள், கெட்ட எண்ணங்கள், பொறாமை அப்படின்னு பல அழுக்குகள் சேர்ந்திருக்கும். தேங்காயை உடைக்கிறப்ப அந்த ஓடு மாதிரி இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி மனசு தேங்காயின் உள்ளே இருக்கிற சதை மாதிரி வெள்ளையா சுத்தமா மாறணும்னு நாம வேண்டிக்கிறோம். மனசை சுத்தப்படுத்தி புதுசா ஒரு நேர்மறை எண்ணத்தோட சாமியை அணுகிறது தான் இந்த செயலுங்க. நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, இல்ல ஒரு காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சாமி கிட்ட போய் முறையிடுவோம். அப்போ தேங்காய் உடைக்கிறது ஒரு முக்கியமான சடங்கா இருக்கு. நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை மனசுல வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட தேங்காய் உடைச்சா அந்த வேண்டுதல் சீக்கிரமா சாமி கிட்ட போய் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைங்க. இது ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரி தான். நம்ம கோரிக்கையை சாமி கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வழிதான். வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் போது, இல்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறினதும் சாமிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படி நன்றி சொல்றதுக்காகவும் தான் தேங்காயை உடைப்போம். நீங்க எனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க, இது உங்களுக்கு நான் செய்யற ஒரு சின்ன காணிக்க, நன்றி சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா எப்படி நன்றி சொல்வோமோ அதே மாதிரிதான் நமக்கு அருள் புரிந்த இறைவனுக்கு நாம நன்றியை தெரிவிக்கிற ஒரு வழியா தான் தேங்காய் உடைக்கிறது பார்க்கப்படுதுங்க. இது ஒரு பக்தியின் பிரகாசம். சில இடங்கள்ல தேங்காயோட கண்ணு இருக்குல்ல, அத நம்மளோட கண்ணோட ஒப்பிடுவாங்க. நம்மளோட பார்வையில எண்ணத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களை சாமி எடுத்துக்கிட்டு நமக்கு நல்லதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதா சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஆழமான நம்பிக்கை தாங்க. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது வெறும் சடங்கு கிடையாதுங்க. அது நம்மளோட ஆழமான நம்பிக்கை, நம்மளோட மனநிலை, வேண்டுதல்கள், நம்மளோட நன்றின்னு பல விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. இது ஒரு பழமையான வழக்கம் தான். ஆனா இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இதை முழு நம்பிக்கையோட செய்யறாங்க. நம்மளோட மனசையும் நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட அகந்தையையும் சாமி கிட்ட ஒப்படைக்கிற ஒரு அழகான அடையாளம் தான் இந்த தேங்காய் உடைக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.